இவருக்கு மானசீக ஆச்சாரியனாக இருந்த யாமுனாச்சாரியர் ஆள வந்தார். சரம திருமேனியில 3 விரல்களை 3 சத்தியமாக ஏற்றுக்கொண்டு செய்தார்னு பார்த்தோம். ஸ்ரீபாஷ்யம்னு ஒரு கிரந்தம், அதாவது வியாசர் ஒரு சூத்திரம். சிம்பிளா உங்களுக்கு விஷயம் சொல்றேன். சூத்திரம்னா மாலை, அது திருமங்கல்யமா போட்டுட்டா மாங்கல்ய சூத்திரம். பரபிரம்மத்தை பத்தி சொல்லித்தான பிரம்மசூத்திரம், வேதாந்த சூத்திரம்னு பேர். அது பாதராயணர் வேதவியாசர் என்ன பண்ணார், ஒரே லைன், ஒரு நீங்க பூ மாலையை போய் கடையில வாங்கினீங்கன்னா ஒரே மாலையா தான் இருக்கும். நீங்க எந்த இடத்துல வெட்ட சொல்வேளோ வெட்டுவோம். அந்த மாதிரி ஒரே லைன். ராமானுஜர் அதை பிரிச்சுட்டார், 545 சூத்திரங்களாக பிரித்தார். இதற்கு ஒரு விவரணம் எழுத வேண்டும். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணாதான் அந்த காலத்து ஒரு பிலாசபர்னு ஒத்துப்பா. சங்கரர் பண்ணியிருக்கார், மத்வர் பண்ணியிருக்கார், ராமானுஜர் பண்ண போறார். பாஷ்யக்காரர் இதை பண்ணணும்னா he needs a reference. யாராவது இதை பத்தி முன்னாடி சொல்லியிருக்காளா? அப்பதான் தெரிய வருது, போதாயனர்னு ஒரு மகரிஷி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த ஓலை எங்க இருக்கும்? இவா தமிழ்நாட்டுல இருக்கா. ஓலை இருப்பது சாரதா பாண்டாரம்னு இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருக்கு அந்த லைப்ரரி. ஒரே ஓலை. இப்பெல்லாம் நம்ம என்ன டெக்னாலஜில இருக்க பாருங்க, archive.org தட்டினா PDF டவுன்லோட் பண்ண முடியுது. இவர் போயிருக்கார், எல்லாரும் நடந்து வேற வடக்க போயிருக்கா. அங்க போன உடனே உள்ள செக்யூரிட்டி கொஸ்டின். இப்பெல்லாம் நம்ம பாஸ்வேர்ட்ல தானே கேட்கறது, வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் பெட்ஸ் நேம்? பெட்ஸ் நேம் நம்ம பெட்டே இல்லைன்னா மாமா பேரை கொடுத்துட வேண்டியதுதான். ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்கற மாதிரி அங்க உள்ள போகும்போதே கேட்கறா, கப்பியாசம்னா என்ன? அதுதான் செக்யூரிட்டி கொஸ்டின். இவர் தான் ஏற்கனவே சின்ன வயசுலயே ஆன்சர் பண்ணிட்டாரு, டக்குன்னு லீக் கொஸ்டின் அவருக்கு ஏற்கனவே தெரியும். உள்ள போனோம்னா சாரதா தேவி ஹயக்ரீவ மூர்த்தியை கொடுத்தா, ஒரு சின்ன லக்ஷ்மி ஹயக்ரீவர். அந்த விக்கிரகம் தான் மருவி 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 இன்னைக்கு பரகால மட்டத்துல இன்னைக்கும் அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவரை தியானம் பண்ணிட்டு இருக்கோம். ஓலைய கொடுத்தா, அந்த போதாயன விருத்தி கிரந்தம்னு பேரு நேர தூக்கி ராமானுஜர் கிட்ட கொடுக்க, ராமானுஜர் அதனுடைய சத்சிஷ்யரான கூரத்தாழ்வான் கிட்ட கொடுத்துட்டு இவாள்லாம் வரா. ராத்திரி ஒரு இடத்துல தங்கரா. ராமானுஜர் நன்னா போய் ஜம்முன்னு போய் ரெஸ்ட் எடுத்துட்டார். கார்த்தால எழுந்து பார்த்தா ஓலையை காணும். மெனக்கட்டி இவ்வளவு தூரம் நார்த்துக்கு வந்துட்டு பார்த்தா ஓலையை காணும். அது போட்டோ எடுக்க முடியாது, ஸ்கேன் பண்ண முடியாது, இன்னொரு இடத்துல காப்பி இல்ல. ராமானுஜர் ஐயோ நான் எப்படி முதல் சத்தியத்தை நிறைவேற்ற போறேன்னு நினைச்ச போது கூரத்தாழ்வான் வந்து சொன்னார், ஆச்சாரியரே கவலைப்படாதீங்கோ, நான் பார்த்துட்டேன். என்ன பார்த்தேன்? நீங்க ராத்திரி படுத்துக்க போன உடனே அந்த விருத்தி கிரந்தம் ஓலகைய முழுக்க பார்த்தேன். அத்தனையும் என் கண்ணு முன்னாடி இருக்கு. நான் அப்படியே ஒப்பிக்கிறேன். அந்த ஒரு ராத்திரி ஏகசந்தா கிராகின், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? எத்தனை தடவை படிச்சாலும் ஏற மாட்டேங்குது. நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், எப்படி இருந்திருக்கா? ஒன் ஸ்கேன் ஃபுல் ஓலைய பார்த்துட்டா அப்படியே ஒப்பிச்சார். இனிமேல் விருத்தி கிரந்தமே வேண்டாம், சிஷ்யனே எல்லாம் பைஹாட்டா வச்சிருக்கான். போன உடனே கூரத்தாழ்வான் கிட்ட கேட்பறான், என்ன கிரந்தத்துல இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்லுவார், இவர் உள்வாங்கிண்டு இவர் ஒரு அர்த்தம் சொன்னதை சிஷ்யன் எழுதிப்பார். இப்படி எழுதியதுதான் பிருகத்தான பிரம்மசூத்திர பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம்னு பேர். 3 பாகங்கள் அதை முடிச்சாயிடுத்து. 4வது பாகம் வரும்போதுதான் ஆச்சாரியனும் சிஷ்யனும் பிரிஞ்சுட்டா. இவர் கர்நாடகத்துல வந்தார், இவர் வந்து ராஜா சோழராஜா கிட்ட போயிருக்கார். சோழராஜா கேட்டார், சிவாத் பரதரம் நாஸ்தி. இவர் எழுதிட்டார், துரோணம் அஸ்தி ததப்பரம்னு சொல்லிட்டார், கண்ணை பிடுங்குன்னு சொன்னார். நீ என்னையா பிடுங்கிறதுன்னு கூரத்தாழ்வான் தன் கண்ணை தானே பறித்து, இதுதானே நீ வச்சுக்கோ, தூக்கி போ அப்படின்னு போட்டுட்டு, ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகளுக்கும் கண்கள் போய் வா ஸ்ரீரங்கத்தை நோக்கி வந்துட்டு இருக்காளாம். தள்ளாத வயது பெரிய நம்பிகளுக்கு, ஐயோ இப்ப ஸ்ரீரங்கத்துக்குள்ள கால் வைக்கணுமே, அப்புறம் என் ஆத்மா பிரிஞ்சுதான மோட்சம்னு அவர் சொன்னாராம். இல்லை, எப்போது பிரபத்தி செய்து விட்டீரோ எங்கிருந்தாலும் மோட்சம்னு சொன்ன உடனே பெரிய நம்பிகளுடைய தலையை தன்னுடைய மகளான அத்துழாயின் மடியில் வைக்க, திருவடியை ராமானுஜர் திருவடியில் மடியில் வைக்க, அங்கிருந்தே பெருமாளுடைய தியானத்தில் அவர் பரமபதித்தார். சரித்திரம். ராமானுஜர் கர்நாடகாவுக்கு போயிட்டார். 4வது பாகம் பிரம்மசூத்திரத்தை எழுதணுமே. அப்போது திருவெள்ளரையை சார்ந்த, இந்த பேர்லாம் வச்சுக்கிறது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம், விஷ்ணு சித்தர்னு பேர், சோழியன்னு சொல்லுவா. அவர் வந்தாராம். விஷ்ணு சித்தர் உட்கார்ந்துட்டார். அவர் சொன்னாராம், நீர் ஏதோ 4வது பாகம் எழுதணுமே, நீங்க சொல்ல சொல்ல நான் எழுதட்டுமா? என்ன இருந்தாலும் இங்க கூரத்தாழ்வான் எழுதுற மாதிரி வராது, எழுதி பாருன்னாராம். இவர் சொல்ல சொல்ல அவர் எழுதின்னு வந்தார். எழுதின்னு வந்த உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்தாராம், எப்படி எழுதியிருக்கீன்னு. பார்த்தா கூரத்தாழ்வானுடைய அந்த வைதுஷ்ய பூர்த்தி இவர்கிட்ட இருக்கான். உடனே இவர் அவரை பார்த்து கேட்டாராம், எங்கள் ஆழ்வானோ நீ அப்படின்னு கேட்டவுடனே அவர் பேருக்கு எங்களாழ்வான்னு பேர் வந்தது. அவரை வச்சுட்டு ஸ்ரீபாஷ்யம் முடிச்சாச்சு, கீதா பாஷ்யம் முடிச்சாச்சு. இப்ப ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் சொன்னேன்னா இதுல ஒரு விஷயம் சொல்றேன். யூஎஸ்க்கு போகும்போது
நீங்களே நிறைய இடத்துல போயிருக்கலாம். எங்க போனாலும் விதேசத்துல ஒரு பெரிய கோவில், ஹிந்து டெம்பிள் ஒண்ணு இருக்கும். அதுக்கு பேப்ஸ்ன்னு பேர், கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. எங்க போனாலும் ஒரு பேப், சுவாமி நாராயண் மந்திர்னு இருக்கும். பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம ஒரு சன்னதி கட்டத்துக்குள்ள போரும் ஆயிடுவோம். அவ பிரம்மாண்டமா ஒரு கோவில் கட்டிடுவா. பேப்ஸ்ன்னு பேரு, சுவாமி நாராயண் செக்ட்னு பேரு. குஜராத்ல ரொம்ப பிரசித்தம், உலகம் முழுக்க இருக்கா. அவளுக்கு அவளுடைய குரு சுவாமி சஹஜானந்த சுவாமின்னு இருக்கார். ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் பிறந்து பிரச்சாரத்துக்காக அப்படி ராஜஸ்தான் வழியா வந்து குஜராத்ல செட்டில் ஆன ஒரு பெரியவர். பெரிய ஃபாலோவர்ஸ், குஜராத்தி பாப்புலேஷன்ல அவ்வளவு பேர் சுவாமி நாராயண் செக்ட். நான் யூஎஸ்க்கு போயிருக்கேன். அவ சட்டுன்னு கோவில்கள் எல்லாம் இப்போ எல்லாருக்கும் உபன்யாசம் சொல்றதுக்கு விடவே மாட்டா. பெரிய ஹால், என்னுடைய ஆர்கனைசர் வந்து எவ்வளவோ தேடி பார்த்தார், அவ்வளவு பெரிய ஹால் கிடைக்கல. இவா கிட்ட இருந்தது, கேட்டார். அவ அதெல்லாம் முடியாதுன்னுட்டா. சரி, ஒரு வாட்டி உங்க உபன்யாசகரை வர சொல்லுங்க, நாங்க பாக்குறோம்னா. நான் போனேன் முதல் நாள். ஃபர்ஸ்ட் நம்மள ஒரு ட்ரை டெஸ்ட் பண்ணி அவ பாக்குறா. அங்க போன உடனே அவ விழுந்து சேவிச்சுட்டா. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்லோகம் பாருங்கோ. ஷாரீரகாணாம் பகவத்கீதாயாச்சவ கம்யதாம் ராமானுஜாச்சாரிய கிருதம் பாஷ்யாத்யாத்மிகம் மம அப்படின்னு அந்த சஹஜானந்த சுவாமி எழுதி வச்சுட்டு போயிருக்கார் 350 வருஷத்துக்கு முன்னாடி. என் சிஷ்யர்களே, அவர் சிஷ்யரை பார்த்து சொல்றார், நான் பிரம்மசூத்திரத்துக்கோ கீதைக்கோ பாஷ்யம் எழுதல, உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சுக்கணும்னா ராமானுஜாச்சாரிய கிருதம், ராமானுஜருடைய பாஷ்யத்தை படிங்கோ. அந்த பேப்ஸ் உடைய பிரசிடென்ட் என்கிட்ட சொன்னார். அதனால உங்களுக்கு நான் இடம் கொடுக்கிறோம். கர்நாடகால கனகதாசர் கொண்டாடுறார், அங்க தெலுங்கு நாட்டுல அன்னமாச்சாரியார் கொண்டாடுறார், குஜராத்ல சஹஜானந்த சுவாமி கொண்டாடுறார். எப்பேற்பட்ட மகானா இருந்திருப்பார். இதாச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், 2 விஷயம் சொல்றேன். ராமானுஜர் அவர் எல்லாருக்கும் சமாசேனம், பரண்யாசம் இதெல்லாம் பண்ணி வச்சுன்னு வந்தார். ஒரு நாள் ஒரு ஊமை, அவனுக்கு காதும் கேட்காது, பேசவும் வராது, காதும் கேட்காது. அவன் ஏதோ ஒரு விதத்துல கேட்டிருக்கான், இந்த வாழ்க்கை இனிமேல் போரும், மோட்சம் தான் வேணும். யாரோ அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கா, ராமானுஜர் கிட்ட போனா அவர் மோட்சத்தை பெருமாள் கிட்டே வாங்கி கொடுத்துருவார். அவன் வந்திருக்கான், மடத்துக்கு வரான். எல்லாரும் ஏதோ கேள்வி கேட்கறான், இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒண்ணு ராமானுஜர் கிட்ட வந்துட்டான். இவனுக்கு என்ன பேசி நீங்க புரிய வைப்பேன், காதுல விழாது. மந்திரத்தை திரும்பி சொல்லுன்னா சொல்ல வராது, ஊமை. சிஷ்யர்கள்லாம் இப்ப எப்படி நீங்க பரண்யாச சமாஷணம் பண்ணி வைப்பள்? உடனே பாஷ்யக்காரர் சொன்னாராம், அவரை அந்த உள்ளுக்கு அழைத்து வாரும், ஒரு ரூம், பிரைவேட் ரூம். அவரை உள்ள அந்த ஊமையை வர வைத்து போயிட்டு பாஷ்யக்காரர் உள்ள போயிட்டு கதவை சாத்தி விட்டார். சிஷ்யர்கள்ல என்ன சார் நடக்கிறது, இது புது விதமான பரண்யாசமா இருக்கே, உள்ள எங்கேயோ போயிட்டார் அவர், என்ன நடக்கிறது? உடனே ஆண்டானை பார்த்து ஆழ்வானை பார்த்து சொன்னார்களாம் சிஷ்யர்கள், சாவி துவாரத்தால பாருங்க என்ன நடக்கிறதுன்னு. ஆண்டான்னு சொன்னா முதலியாண்டான், ஆழ்வான்னு சொன்னா கூரத்தாழ்வான். அந்த ஓட்ட வழியா பாக்குறாளா என்ன நடக்கிறதுன்னு. இவனுக்கு எப்படி புரிய வைப்பார் ராமானுஜர்? அவனை கூட்டு தான் ஒரு சிம்ஹாசனத்தில் அமர்ந்து பட்டு வேஷ்டி அவன் தலைமையில போட்டு தன்னுடைய திருவடி 2த்தையும் தூக்கி அவன் சிரசு மேல வச்சாராம். உன்னை நான் என்னப்பா மந்திரம் சொல்லுவேன், என் திருவடி ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் மோட்சம் நிச்சயம் சொல்லியிருக்கா, உனக்கு நான் பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ற மோட்சம்னு சொன்ன போது வெளியில இருந்த ஆழ்வானும் ஆச்சானும் கண்லேன் தண்ணியா. இவன் ஊமையாக இருந்து பெற்று போனான், நான் பேசிட்டு எனக்கு அது கிடைக்காம போயிட்டேன்னு நினைச்சாராம். அதாவது ஒரு ஆச்சாரியனுக்கு கருணை என்பது எந்த அளவுக்குன்னு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சரித்திரத்துல தெரியுது. இன்னொன்னு, ஆண்டாளிடத்தில் இவருக்கு எவ்வளவு ஒரு பக்தி. ஒரு பக்கம் நம்ம ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறோம், இவருக்கு ஆண்டாள் தான் மனசுல அந்த உங்கள் புழக்கடை பாசுரத்தை பங்கையர் கண்ணான்னு ஒரு வார்த்தையை வச்சுதானே கப்பியாசத்துக்கு அர்த்தம் சொன்னார். இவர் ஒரு நாள் தெருவழியா நடந்து போயிட்டு இருக்கார். மனசளவுல திருப்பாவை சொல்லிண்டே என்ன பாசுரம் சொல்றான்னு யாருக்கும் தெரியாது. அன்னைக்கு யாதிருச்சிகமாக 18வது பாசுரம் உந்து மதகளிற்றன் ஒரு பாசுரம். நீங்க 17 பொதுவா நியூ இயர் அன்னைக்கு வந்துடும். பொதுவா நியூ இயர் பாசுரம்னு பெருது. ஏன்னா நான் எப்ப திருப்பாவை உபன்யாசம் பண்ணாலும் நியூ இயர் அன்னைக்கு எல்லாரும் வேஷ்டி படக்கூடும். அது என்னன்னா அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் தான் கரெக்டா அது 17 வந்து அமையும். எல்லாரும் வேஷ்டி இதுவா கொடுத்துருவா, 9 கொடுப்பா, நமக்கு ஃபிட்டும் ஆகாது. அதனால அந்த மாதிரி அது கொடுத்துருவா. இது 18 தான் உந்து மதகளிற்றன். 18 உந்து, 18, 19, 20 இதெல்லாம் நப்பிண்ணை பாசுரம்னு பேரு. ஏன்னா குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் 33 அமரருக்கு முன்சென்று 3 நப்பிண்ணை பாசுரம். உந்து மதகளிற்றன்ல பாசுரம் சாதிச்சுன்னு போறார், மனசளவுல சொல்லின்னு போறார்.
அது ஆண்டாள் பாசனம் இல்லையா? அவ குளிக்க போகும்போது அவ தோழிகளை கூட்டு உந்து மதகளிட்டன் ஓடோ அதோள் வரியன் நந்தகோபாலன் பாசுரம் சேவிக்கும் போது அப்படிதான் பாட்டா நாங்க சொன்னோம்னா இப்படி இவெல்லாம் ரொம்ப வித்வான் விதுஷிகள் நல்லா பாடுவா. உந்து மதகளிட்டன், நான் உந்து மதகளிட்டன் ஓடாததோள். இப்ப பொங்கல் விநியோகம் வேற ஆகணும். நாங்க எப்போ உந்து எப்போ முடிப்போம்? உந்து மதகளிட்டன் ஓடாதோள் வரியன் நந்தகோபாலன் மருமலையன பின்னாய் கந்தம் கமழ் குடிலை வாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் எல்லாரும் இலையோட காத்துட்டு இருக்காங்க பொங்கலுக்கு. ஏன்னா சீக்கிரம் முடிச்சிருவோம், நானும் முடிச்சிருவேன், ஏன்னா அடுத்த வித்வான் காத்துட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா, இந்த பாசுரத்தை அனுசந்தானம் மனசளவுல அனுசந்தானம் பண்ணின்னு போறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். இவர் போனது யார் வீடுனா பெரிய நம்பிகள் வீடு, மகாபூர்ணர். அவருக்கு ஒரு பொண்ணு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், அத்துழாய். யாராவது பொண்ணு பேத்தியா பிறந்தா இந்த பேர் வைங்கோ, அத்துழாய். போச்சு, நமக்கு ழாவே வரலன்னா என்ன பண்றது? அதனால அத்துழாய், அழகான தமிழ் பெயர். என்னவோ நம்ம தமிழை கொண்டாடுறோம் தேடி பிடிச்சு எங்கேயோ இட்டாலியன் பேரையும் ரஷ்யன் பேரையும் வச்சுட்டு இருக்கோம். இதை வைக்கலாம், அத்துழாய்னு பேர். அதனால இப்ப விஷயம் என்னன்னா, அந்த சின்ன பொண்ணு அது அப்பா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் ஏதோ ஊஞ்சல்ல உட்கார்ந்து பெரிய நம்பிகள் பண்ணிட்டு இருக்கார். ராமானுஜருக்கு ஆச்சாரியன். ராமானுஜர் எப்படி உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன், அந்த உந்து மத களிற்றன்னு சொல்றார். யானை கரெக்டா அவர் மனசளவுல யானைன்னு அந்த வார்த்தை வரும்போது ஸ்ரீரங்கத்துல ஒரு யானை போறது. நமக்கு எப்பாவது அந்த கோயின்சிடன்ஸ் நடக்கும் தெரியுமோ? உந்து நீங்க நரசிம்மரையே நினைச்சுண்டு மேகங்களை பாருங்கோ, உங்களுக்கு சட்டுன்னு நரசிம்மஸ்வரூபம் தெரியும். நீங்க கிருஷ்ணரையே நினைச்சுண்டு மொசைக் ஃப்ளோரை பாருங்க, சட்டுன்னு அந்த இடத்துல ஒரு கிருஷ்ணர் ஃபிகர் தெரியும். உந்து மத களிற்றன்னு மனதுல சொல்றார், யானை நடந்து போறது. உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன்னு சொல்லும் போது 2 மல்லர்கள் நடந்து போயிட்டு இருக்கா. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு ஆண்டாள் இவர் சொல்ற வார்த்தையை நினைக்கும் போது உள்ளேந்து அவ அப்பா அந்த பொண்ணு அத்துழாய் அப்படின்னு அவர் கூப்பிடுறார். இவர் நப்பின்னாய்னு சொல்லும் போது அங்க அத்துழாய். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள்னு சொல்லும் போது அங்க குயிலா இருக்கு. வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான்னு அந்த இடத்துல கோழி. மாதவி பந்தல் மேல் பல்கால், அந்த இடத்துல வளை ஓசை, அந்த கையில அந்த வளை சத்தம்னு ஆண்டாள் சொல்றா. அந்த கதவை தரோங்கிறா இல்லையா ஆண்டாள். கரெக்டா அந்த பொண்ணு கதவை திறக்கிறது. இவர் சொல்ல 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 அப்படியே கண்ணெதிர்க்கு அது நடக்கிறது. உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். நல்ல 8 அடி இருக்க சுவாமி கீழே விழுந்துட்டார். குழந்தை, அப்பா நம்ம ராமானுஜம் மாமா கீழே விழுந்துட்டார்ப்பா அப்படின்னு அந்த அத்துழாய் சொல்றது. உள்ள ஆச்சாரியன் ஓடி வந்திருக்கணுமா வேண்டாமா? அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? 18வது பாசுரத்தை மனசுல நினைச்சிருப்பார், இது நடந்திருக்கும். உடனே அந்த பொண்ணு கேட்டுதான், எப்படிப்பா நீ கண்டுபிடிச்ச? ஏன்னா எனக்கு ஆச்சாரியனும் இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருக்கார். ஏற்கனவே எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்கு. அவ்வளவு அனுபவம் இவருக்கு. திருப்பாவை ஜீயர்னு பேர் வந்தது. என்ன ஒரு ஆண்டாள் மீது பற்று பாருங்க. அந்த குழந்தையை எப்படி கொண்டாடி இருக்கா. அவர் மட்டும் இந்த 2018, 19 அஷடு மாதிரி ஒருத்தர் பேசினார் பாருங்க ஆண்டாளை பத்திலாம். அதெல்லாம் இருந்தாருன்னா ராமானுஜர் முதல்ல ரெவல்யூஷன்ல போய் நின்று இருப்பார். அவருக்கு ஆண்டாள்னா உயிர். ஷீ இஸ் த அசெட் ஆஃப் தமிழ்நாடு. சின்ன குழந்தை சுவாமி என்னமா பாடியிருக்கு. அந்த ஆண்டாள் மீது அவ்வளவு பற்று. ஏன்னா ஆண்டாள் தனக்கு கல்யாணம் ஆகணும்னு பெருமாளை கேட்டா. இந்த திருமாலிருஞ்சோலை அழகரை கேட்டா, அழகா நீ மட்டும் எனக்கு ரங்கநாதரோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டியான 100 தடா முழுக்க உனக்கு வெண்ணெய், 100 வெண்ணையாவது வாங்கிடலாம். இவ அடுத்து அக்கார வடிசல் வேற 100 தடா முழுக்க பண்ணி போடுறேன்னு விட்டா. ஆச்சு, கல்யாணம் ஆயிடுத்து. பண்ண சத்தியம் எலக்ட்ரல் மேனிஃபெஸ்டோ மாதிரி போயிடுது. அவ்வளவுதான். சரி, ஒண்ணுமே நடக்கல. என்ன நடக்கலன்னு சொன்னோன்னா, ராமானுஜர் ஒரு நாள் இந்த பாசுரத்தை நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாயில் நேந்தி பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்காரவடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் வந்திவை கொள்ளும் கோலோன்னு இந்த பாசுரத்தை சொல்லும் போது ராமானுஜர் நினைச்சாராம், ஐயோ அன்னைக்கு ஆண்டாள் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாளே, கல்யாணமான உடனே திரும்பி வெண்ணையும் அக்காரவடிசலும் பண்ணி போட்டாளா தெரியலையே நினைச்சுன்னு உடனே சொன்னாராம், கிடாம்பியாச்சான் அக்காரவடிசல் 100 தடா, கிடாம்பியாச்சான் 100 தடா முழுக்க வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அழகருக்கு கொடுத்து, அழகா அன்னைக்கு பாவம் ஆண்டாள் வேண்டிண்டா முடியல, அவளுக்காக நான் பண்றேனாராம். அப்ப சன்னதியிலேன்னு ஒரு குரல் கேட்டதாக சரித்திரம். ஆண்டாளே சொன்னாலாம், அண்ணாவா இருந்து எமக்கு பண்ணிருக்கீரே, நீ என் அண்ணனோ அப்படின்னு சொல்லி அந்த க்ஷேத்திரத்துல அமர்ந்த திருக்கோலத்துல ஆண்டாள் காட்சி கொடுப்போம். இது ஒரு பக்கம். கர்நாடகாவுக்கு திரும்பி வந்தார். பார்த்தா மேலக்கோட்டையில உற்சவ மூர்த்தி காணும்.
எங்க இது யார்ப்பா எடுத்துன்னு போனான்னு கேட்டா தில்லி ஷான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்பத்துல இருந்தே இவாள்லாம் பூர்வாச்சாரியாள்லாம் இருந்திருக்கா. அதனால தில்லி ஷா அவர் ஏதோ ஒரு நல்ல பேர் வச்சுட்டு இருக்கார். ஹுமாயூனோ ஏதாவது முன்னாடி அவருடைய அத்தங்காவோ மாமா மஞ்சு யாரோ ஒருத்தர் அவர் வந்து எடுத்துன்னு போயிட்டார். இது பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஃபாத்திமாவோ யாரோ ஒருத்திக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார். இது அந்த விக்கிரகத்தை தேடணுமே, நேரா பாஷ்யக்காரர் நேரா நடந்திருக்கார் தில்லி வரைக்கும். இவர் சன்னியாசி. ராஜா கிட்ட போய் எப்படி கான்வர்ஸ் பண்ணாருன்னே தெரியல. அவன் அரபிக் பேசுறான், இவர் தூய தமிழ்ல பேசுறார். எப்படியோ கான்வர்ஸ் பண்ணி பகவான் இருக்காரா. இவருடைய தேஜஸை பார்த்தோன்னு தில்லி ஷா சொல்லிட்டான், நீயே போய் தேடிக்கோன்னு. போனா எத்தனையோ கோவில்கள்லேந்து எடுத்து கொண்டு வந்த விக்கிரகங்கள். இவர் தேடி தேடி பார்க்கிறார், தான் தேடி வந்த விக்கிரகம் இல்லை. அங்க தூரக்க பார்த்தா அந்த தில்லி ஷாவின் பெண் ஒரு சின்ன விக்கிரகத்தோட கைப்பிடிச்சு நின்றுக்கா, காதல் கொண்டாள். அந்த விக்கிரகம் தான் இவருக்கு வேணும். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு சரித்திரம் என்ன சொல்றானா, வாராய் செல்ல பிள்ளாய் என் சம்பத்குமாரா என்கிட்ட வரமாட்டியான்னு கேட்ட பொழுது ஒரு திருஷ்யம். நீங்க இதை லாஜிக் தேடாதீங்க. விக்கிரகம் தானே வந்து பாஷ்யக்காரரின் மடியில் அமர்ந்து இவர் கட்டி பிடிச்சுட்டாராம். ராஜா பயந்து போயிட்டார், இது இஸ்கோ லேக்கே ஜாவ். அதனால இவன் வந்து செல்வகுமாரன் சம்பத்குமாரன் பேர். இதெல்லாம் வச்சுட்டு என்ன அனுபவம் பாருங்க சம்பிரதாயத்துல. அதாவது ராமானுஜர் பெருமாள் தாயார் இவாளை வச்சு ஒரு ஐதிஹ்யம் சொல்லுவா. என்னன்னா எல்லா ஊர் தாயாரும் கலந்து பேசிண்டாளாம். பெருந்தேவி, பத்மாவதி, இது ரங்கநாயகி, யதுகிரி நாச்சியார் 4 பேர். இந்த ராமானுஜரை வச்சு என்ன பண்றதுன்னே தெரியலன்னாளா. ஏன்னு கேட்டாளாம். உடனே ரங்கநாயகி சொன்னாலாம், என் கஷ்டத்துக்கு நாங்களே வருஷத்துல எப்பவாவதுதான் மீட் பண்ணிக்கிறோம் நானும் அவரும். அப்பவும் இவர் உட்கார்ந்து கத்தியத்திரயத்தை சொல்ல வந்துடுறேன்னு சரணாகதி பண்ண வந்துடுறார். He doesn't give us privacy at all. பெருந்தேவி துமே பத்தா ஹே. பெருந்தேவி சொல்றாள், ஆமா நான் எங்க போனாலும் இவரும் கூடவே உற்சவத்துல வந்துடுறார். அடுத்தது பத்மாவதி, எனக்கும் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் ஹிம். அதுக்கு அந்த திருநாராயணபுர தாயார் சொன்னாலாம், யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு, கூடவே இவர், ஏன்னா மாமனார் இல்லையா, அவர் இவட பிள்ளைன்னு விட்டார். அப்போ மாட்டு பொண்ணு தாயார் இல்லையா, மாமனாரும் கூடவே வரேன்னா நன்னாவா இருக்கு, எங்களை கொஞ்ச நாள் கூட விட மாட்டேங்கிறாருன்னு சொன்னா. அப்படி ராமானுஜருக்கு அப்படி. இதெல்லாம் இந்த ஐதீகம்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ராமானுஜர் அவர் பிணைஞ்சு இருக்காருன்னு சரித்திரம். இது ஒரு பக்கம் ஆறுது. அந்த ராமானுஜர் தன்னுடைய வாழ்நாளில் சாதிச்ச கிரந்தங்கள் 9: ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதார்த்த சங்கிரகம், சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், நித்தியம். நவரத்னங்கள்னு பேர். 120 சம்பத்சரம், 120வது வயசுல சாயங்காலம் போய் சிஷ்யர்கள் கைய பிடிச்சுண்டு போய் அர்க்கியம் கொடுப்பறான். அப்ப சிஷ்யர் கேட்டாரா, ஏனையா இந்த வயதில் அர்க்கியம் கொடுக்க வேண்டுமோ? நாம் இறக்கும் வரை நம் கர்மா நம்மை விடாது, அதனால் நித்திய கர்மாவை செய்ய வேண்டும்னு சிஷ்யர்கள் கையை பிடிச்சுண்டு அர்க்கியம் செய்ய வேண்டும் என்று இருந்தாராம் பாஷ்யக்காரர். அவர் சொன்னாராம், இன்னும் கொஞ்ச நாள்ல, இன்னும் ஒரு வார காலத்தில் யாம் பரமபதிப்போம்னு சொன்ன உடனே சிஷ்யர்கள்லாம் போய் கேட்டாலாம், வாட் ஆர் யுவர் ஃபைனல் கமாண்ட்மெண்ட்ஸ்? அப்பதான் 5 விஷயங்கள் சொல்றார். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்கவும். இவ்வளோ பெரிய கிரந்தம். நாங்க அதை 3 வருஷம் கத்துப்போம். எங்க ஆச்சாரியன் கருணாகரன் சுவாமின்னு பேர், அவர் கிழக்கத்துல 3 வருஷம் அது புரியுற மாதிரி புரியும். அந்த மாதிரி ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான கிரந்தம். ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்திப்பிக்கவும். அப்புறம் ராமானுஜர் பார்த்த கொஞ்சம் டஃப்பாச்சே போர்ஷன். அதுவும் இல்லையாகில் அருளி செயலை வாசித்து பிரவர்த்திப்பிக்கவும். சம்ஸ்கிருதம் டஃப்பா இருக்குன்னா, நமக்கு சம்ஸ்கிருதம் வராது, நாங்கள் எல்லோரும் தமிழர்கள், நான் ஏன் அந்த வடமொழியை படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்தால் இதோ படிங்கோ தமிழ். நமக்கு தமிழும் வராதே. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அதுவும் நமக்கு தகராறு. தமிழும் ப்ராப்ளம். அதனால 4000 முடியலன்னா ராமானுஜர் உகந்தருளின நிலங்களிலே கைங்கரியம் செய்யும். ஏதோ திவ்ய தேசத்துக்கு போய் சந்தனத்தை அரைச்சுதா, புஷ்பத்தை பறிச்சுதா, அதுவும் நமக்கு கஷ்டம் சார். சந்தனம் அரைச்சு கையெல்லாம் ஸ்பாண்டிலைட்டிஸ் வந்துடுச்சு சார். அதனால வீட்டுல இருந்தபடியே துவய மந்திரத்தை சொல்லின்று. ஐயோ அது ரொம்ப கான்சென்ட்ரேஷன், நமக்கும் கான்சென்ட்ரேஷனே இல்லையே, அதுவும் முடியாது. அப்படின்னா இந்த முதல் 4 சொன்னேன் பாரு, ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தி, அருளி செயலை சொல், நீ வந்து ஒரு திவ்யதேச கைங்கரியம் பண்ணு, இதெல்லாம் சொன்னேன் பாரு. இந்த 4 முடியலன்னா இந்த 4 பண்ற யாராவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருக்கு போய் நீ உன்னால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணு, ஒரு பாகவதோத்தமனை நம்பியிருன்னு சொல்லி ராமானுஜர் 120வது சம்பத்சரத்தில் பெருமாள் தாயாரின் திருவடியை நினைத்து அவருடைய ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்தது. இந்த இடத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். 3 திருமேனிகள்னு சொல்வா. தான் உகந்த திருமேனி,
தமர் உகந்த திருமேனி, தானான திருமேனி. தான் உகந்த திருமேனி அதுதான் ஸ்ரீபெரும்புதூர். அவரா பிடிச்சு ஏற்பட்ட ஒரு திவ்யமங்கல விக்கிரகம். நீங்க போய் பாஷ்யக்காரரை சேவிக்கிற இல்லையா, தான் உகந்த திருமேனி. அடியவர்கள் உகந்த திருமேனி, தமர் உகந்த திருமேனி தான் மேலக்கோட்டை. தானான திருமேனி தான் ஸ்ரீரங்கம். இதுல ஒரு பெரிய டவுட், திரும்பி திரும்பி அது வருது. ஸ்ரீ ராமானுஜர் தான் சார் மேல உட்கார்ந்துட்டு இருக்கார், அவருடைய உடம்பு மேல நன்னா ஒண்ணு இல்லை, அவர் திருப்பள்ளி படுத்தியாச்சு, கீழ் மேல இருக்கிறது வெறும் விக்கிரகம் தான். ஞாபகம் வச்சுக்கோ, அவர் கீழ் மேல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கார். 1000 வருஷமா பார்த்தீர்களா என்னென்னவோ எல்லாரும் நீங்க இப்படி சொல்றீங்களே, வாஸ்தவமா அப்படிலாம் உடம்பெல்லாம் மேல எல்லாம் நம்ம கோவில் எல்லாம் வைக்க மாட்டான். ஞாபகம், திருப்பள்ளி படுத்திடுவா. திருப்பள்ளினா கீழே படுத்தியாச்சு சன்னியாசி, மேல இருக்கக்கூடியது விக்கிரகம், அவ்வளவுதான். திவ்யமங்கல விக்கிரகம் தான். இதுல அவருடைய உடம்பே இருக்கு, நகம் வளர்றது, முடி வளர்றது, என்னென்னவோ போட்டு நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்ல போட்டு கண்ணா அப்படின்னா நம்மளை குழப்பி, இதெல்லாம் ஒரு இடத்துல நம்ம பெரியவாள்லாம் ஒத்துக்கல. தானான திருமேனின்னு சொன்னா அந்த திவ்யமங்கல விக்கிரகம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ராமானுஜர் சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக சமுதாயத்துக்குள்ளேயே இருந்து யாரையும் புண்படுத்தாமல், கெட்ட வார்த்தை எதுவும் பேசாமல், பிசிக்கல் அசால்ட் எதுவும் பண்ணாமல் புரட்சி செய்த மகான். புரட்சி பண்ணணும்னா உடனே கல்லை விட்டு எறியறது, பூனலா இருக்கிறது, சிகையா இருக்கிறது தான் புரட்சியில். அப்படி பண்றவாளுடைய பெருமை ரொம்ப நாள் இருக்காது. அதனால அவ கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லி அதே குடும்பத்துல இருந்து கடவுள் இருக்கான்னு சொல்றதுக்கு யாராவது வந்துருவா. என்னன்னா கர்மாங்கிறது it just hit you back so hard that you will not be able to even realize what is happening around you. அதனால இந்த அசட்டு காரியம் எல்லாம் புரட்சி பண்ணார். என்னத்தை புரட்சி பண்ணார்? புரட்சி is not about creating chaos and pandemonium in the society. It is to bring all groups together towards a very positive reformation. There is only one in Tamil Nadu and that is Ramanujar. ஆதிசேஷனம் சம்மடி ஆண்டாளி நன்னடி, ஆதிசேஷனம் சம்மடி ஆண்டாளி நன்னடி, ஆடவதடி மயடி கிளியே ராமானுஜனடி, கிளியே சுவாமியதிராஜனடி, அரங்கனின் அடிமையடி வெங்கடத்து வேதியனடி, அரங்கனின் அடிமையடி வெங்கடத்து வேதியனடி, பெரும்புதூர் வள்ளலடி கிளியே நிகழின் ராமானுஜனடி, கிளியே மாமியதிராஜனடி, தேவராஜதாசனடி அத சரசி புத்திரனடி, அதுக்கெல்லாம் மடி கிளியே இங்கடி ராமானுஜனடி, நரடனை காட்டி நடி சில பிள்ளைக்கு தந்தையடி, வைரமுடி சாட்டி நடி கிளியே இங்கடி ராமானுஜனடி, சென்னிய சுடுவதை வைகுண்டத்தில் வாழ வைக்கும் உயும் வழி அதுவே கிளியே, உயும் வழி அதுவே கிளியே எங்களி ராமானுஜனடி, கிளியே சுவாமியதிராஜனடி, கிளியே எங்களி ராமானுஜனடி, எங்களி ராமானுஜனடி, எங்களி ராமானுஜனடி.